தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து மீட்கப்பட்ட தடயப் பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள யாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது மனித எலும்புக்கூடு தொகுதிகளுடன் சான்று பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன. குறித்த சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றக்கு விண்ணப்பம் செய்திருந்தார். அதன் பிரகாரம் சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்றமானது அனுமதியை வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் நடாத்துவது என தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறும் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் ஈர்க்கப்பட்ட வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை திறந்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்திரமுல்லையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய நடவடிக்கைகளில் புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. அத்தோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 7 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 7 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதி அனுரவினால் சேவையில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட சர்வதேச விமான நிலையத்தில் டியூட்டி ஃப்ரீ வணிக நிலையங்களில் சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குறித்த 7 பேரும் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 3690 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 1482 ரூபாய்க்கும், 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 694 ரூபாவுக்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடரூந்தில் இருந்து கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் பழமையானதாக நம்பப்படும் சிசுவின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடரூந்தின் கழிவறையை சுத்தம் செய்யும் போது துப்புரவு பணியாளர் ஒருவரால் குறித்த சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது துப்புரவு பணியாளர் தெமட்டகுட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்று உடலத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் கொழும்பு மேலதிக நீதவான் கஷுன் காஞ்சன திசாநாயக்கவிடம் உண்மைகளை முன்வைத்துள்ளார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உயர் நீதிமன்றில் நேற்று மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தால் நேற்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த சங்கம், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தற்போது 1350 ரூபாய் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதுள்ள வாழ்க்கை செலவிற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அன்றாடம் 3 வேளை உணவை கூட பூர்த்தி செய்ய முடியாதிருப்பதுடன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத உச்ச வறுமையை எட்டியுள்ளார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகர பகுதியில் கனரக வாகனம் செலுத்துவோருக்கு பாடசாலை ஆரம்ப முடிவு நேரம் குறித்து விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. பாடசாலை ஆரம்ப நேரமான காலை 6:40 தொடக்கம் 7:30 மணி வரையும், பாடசாலை முடிவுறும் நேரமான 1:30 தொடக்கம் 2 மணி வரையும் கிளிநொச்சி நகர பகுதிக்குள் கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. கிளிநொச்சி போலீசார் இந்த அறிவிப்பை விடுத்துள்ள நிலையில் பாடசாலை நாட்களில் இது நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பாடசாலை மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக கிளிநொச்சி போலீசார் மனிதநேய அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பு மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பேருந்து கட்டணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த ஆண்டு எரிபொருள் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணியொருவர் அருகம்பை சுற்றுலாத்தல பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவது மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் கலாச்சார மாற்றங்கள் குறித்து சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக குறித்த சுற்றுலா பயணி பகிர்ந்துள்ள இன்ஸ்டாகிராம் காணொலியில் தெரிவித்திருப்பதாவது: அருகம்பை இலங்கையில் இருப்பதாக நான் நினைத்தேன், ஆனால் இது இஸ்ரேலின் டெல்-அவீவ் போன்றது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் உள்ளூர் உணவகங்களில் ஹீப்ரு மொழி பயன்படும் மற்றும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் விருந்துகளை நடத்துவதற்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்தும் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சீரற்ற வானிலையால் நுவரெலியாவில் நேற்று பிற்பகல் பெய்த இடியுடன் கூடிய பலத்த மழை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் சிமெட்கோ எரிபொருள் நிலையத்துக்கு முன்பாக வீதிகளை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து வருகின்றது. அவ்வீதியை பயன்படுத்துவோர் பலத்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் வீதி வெள்ளத்தில் மூழ்கியதால் குறித்த வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் தரித்து நின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்திற்கான லோப் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என அந்நிறுவனத்தின் பிரதான இயக்குனர் நிரோசன் ஜேபீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 4100 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1645 ரூபாவாகவும் உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று லிட்ரோ கூறுகிறது. அதன்படி 12.5 கிலோகிராம் வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 3090 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வேக கட்டுப்பாடு இழந்த இராணுவத்தினரின் தண்ணீர் பவுசர் தனியார் வாகனம் ஒன்றின் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தானது நேற்று கோண்டாவில் உப்புமடம் சந்திக்க பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தனியார் வாகனமானது பகுதியளவில் சேதமடைந்ததுடன் உயிர் ஆபத்துகள் எவையும் ஏற்படவில்லை. மேலும் விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக இதை வெளியிட்டுள்ளது.
இதேவேளை வடமத்திய ஊவா, கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும், குருநாகல், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் கொழும்பு மாவட்ட பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த பிரதேசங்களில் அவ்வப்போதே மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.